கடந்த மாசத்துல இருந்து இந்த ஃபேமிலி ஃபெலோஷிப்ல ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பித்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். A few teas for a tremendous marriage. ஒரு தலை சிறந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சில ஆலோசனைகள். இங்கிலீஷ்ல டி அப்படின்னு ஆரம்பிக்கிற எழுத்திலிருந்து ஒவ்வொன்றாக ஆரம்பித்தோம். கடந்த முறை நான் பேசும்போது ஒரு தலை சிறந்த குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது ஒரு பழக்கம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பி தேங்க்ஃபுல். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்காதவங்க தயவு செய்து கடந்த மாதத்தினுடைய ஃபேமிலி ஃபெலோஷிப்பை போய் தயவு செய்து தேடுங்க. அதில் பி தேங்க்ஃபுல்ன்ற தலைப்பில் அந்த தெய்வ செய்தி இருக்கும். அதை கேளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக. நம்ம வீடுகளுக்குள்ளே நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது குடும்பத்தை எவ்வளவு சுமூகமாக நடத்த முடியும் அப்படின்றத நாம் அதில் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இன்னொரு டி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ரெண்டாவது எழுதுங்க. பி ட்ரூத்ஃபுல். உண்மை உள்ளவர்களாக இருங்கள், நேர்மையாக இருங்கள். என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். மோசேயை குறித்து கர்த்தர் இந்த சாட்சியை கொடுத்தார். நம்முடைய வீடுகளுக்குள்ளே உண்மையா இருப்பது மிக மிக அவசியமானது. 101 சங்கீதத்தை பாருங்க. 101 101 சங்கீதம் 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று சொல்வார். அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு தலை சிறந்த ஒரு வாழ்க்கை முறையை வாழ விரும்புகிறவங்க உத்தமமாக உண்மையாக வாழ வேண்டியது மிகவும் அவசியம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 4:2. இன்னொரு விதமாய் சொன்னா, ஒருவர் உத்தரவாதம் உள்ள நிலையில இருக்கிறாங்க, ஸ்டூவர்ட்ஷிப் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுறாங்கன்னா உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு கணவன் ஒரு மனைவி என்ற அந்தஸ்துல வாழ்ற குடும்ப தலைவர்கள் மிகப்பெரிய பொறுப்பை தங்கள் கையில் வைத்திருக்கிறாங்கன்றதை மறக்கக்கூடாது. ஒரு கணவனை மனைவி நம்புகிறாள், மனைவி கணவனை நம்புகிறாள், பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை நம்புறாங்க, பெற்றோர் தங்கள் பிள்ளைங்களை நம்புறாங்க. இந்த நம்பிக்கையின் அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கணவன், என் மனைவி, என்னுடைய பெற்றோர், என்னுடைய பிள்ளைகள்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க உண்மையாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் குடும்பமே ஒன்றா நிற்கிது. ஒரு கணவன் மனைவியை விட்டுட்டு அவர் வேலைக்கு போகும்போது என்ன நம்பிக்கையோட போறாருன்னா, என் மனைவி எனக்கு துரோகம் செய்ய மாட்டா, எனக்கு உண்மையாக இருப்பான்னு நம்பி தான் அவர் வீட்டை விட்டு கிளம்புறாரு. ஒரு மனைவி அதே போல தன் கணவன் வேலைக்கு போனவரை அவள் மனதார நம்புகிறார். நான் கூட இல்லைன்னா கூட என் கணவன் எனக்கு உண்மைக்கேடா நடக்க மாட்டாரு, அவர் உண்மையாக இருப்பாருன்னு நம்பி தான் அவள் தைரியமாக வீட்டில் தன் காரியங்களை கவனிக்கிறாள். ஒரு பெற்றோர் வீட்டை விட்டு கிளம்பும்போது அவங்க பீரோவில் அவங்களுடைய ட்ரால பணத்தை வச்சுட்டு போகும்போது என்ன நம்புறாங்கன்னா, என் பிள்ளை என் பணத்தை திருட மாட்டான், என் பிள்ளை என் பணத்தை என்கிட்ட இருந்தே அவன் எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு நம்பி தான் காசை வீட்டில் வச்சுட்டு போறாங்க இல்லையா? அதே போல பிள்ளைகளும் என்ன நம்புறாங்க அப்படின்னா, எங்க அப்பா அம்மா எங்களை நேசிப்பாங்க, எங்களை கடைசி வரைக்கும் பாதுகாப்பாங்க, எங்களை பராமரிப்பாங்க. இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை தான். நம்பிக்கை தான், எழுதி வாங்குறதெல்லாம் கிடையாது, நம்பிக்கை தான். நம்பிக்கையில தான் குடும்பமே நிக்குது. இந்த நம்பிக்கைக்கு அவசியமானது உண்மை. உண்மை மட்டும் இல்லைன்னா நம்பிக்கை உடைஞ்சிரும். நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பமே சின்னமன்னமா போயிடும். நீங்க இந்த கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் பெற்றோர் உறவு மாத்திரம் இல்ல, சகோதர சகோதரிகள் உறவுல கூட பாருங்களேன், எதுல ஒருத்தர் நேசிக்கிறது, குடும்பமா பயணிக்கிறதுலாம் பார்த்தா நம்பிக்கை தான். ஜஸ்ட் ட்ரஸ்ட், அவ்வளவுதான். நம்புறாங்க, என்னுடைய அண்ணன், என் தம்பி, என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா எனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க, அவங்க பொல்லாப்பு செய்ய மாட்டாங்க, நம்புறாங்க. நம்பிதான் ஒன்றா வாழ்றாங்க, காரியங்களை பகிர்ந்து கொள்றாங்க, அநேக காரியங்களை ரொம்ப நம்பிக்கையோட கொடுத்துட்டு போறாங்க. இருக்கா இல்லையா? அதை உண்மை இல்லாமல் ஒருத்தர் செயல்படும் போது உறவே முறிஞ்சு போகுது பாருங்க. உறவு முறிஞ்சு போயிடும். இப்போ சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையான காரியங்கள்லாம் நம்ம கேள்விப்படுவோம். அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நம்பி பத்திரத்தை கொடுத்துட்டு போனேன் பாஸ்டர், என் அண்ணன்ட்ட கொடுத்தேன், என் தங்கச்சிட்ட கொடுத்தேன், எங்கள் அக்காட்ட கொடுத்தேன், என் தம்பிகிட்ட கொடுத்தேன்,
எல்லாத்தையும் தான் பேர்ல எழுதி வச்சுட்டான் பாஸ்டர். தெரியல, எனக்கு இத்தனை வருஷமா எங்களுக்கு தெரியாம என் கூட இருந்திருக்கான், நல்லா பேசுவான், நல்லா பழகுவான், அவன் ரொம்ப உண்மையா இருந்தான்னு நினைச்சு நாங்க எதுக்குமே கேள்வி கேட்காம நம்பி விட்டுட்டு போனோம். கடைசியில எல்லாத்தையும் தான் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சில பேர் ரொம்ப வேதனையா சொல்லுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கணவனுடைய உண்மை கேட வந்து கடைசி வரைக்கும் வெளியே வராது. எப்போ வெளியே வரும்னு கேட்டா, கணவன் வந்து ரிட்டையர் ஆவார் பாருங்க, அப்பதான் இன்னொரு பொண்ணு வந்து நிற்கும் சண்டைக்கு, செட்டில்மெண்ட்ல எனக்கு பங்கு வேணும்னு. என்ன செட்டில்மெண்ட், யாரு நீன்னு கேட்டா, அவரோட நான் ஏற்கனவே 20 வருஷம் நான் தனியா ஒரு அட்ரஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கேன், இவங்க ஒரு அட்ரஸ் நினைச்சா அவர் 2 அட்ரஸ் வச்சிருக்காரு. புரியுதுங்களா நான் சொல்றது? குடும்பமே பிரமித்து போய் நிற்கும். ஐயா டெய்லி இங்க வந்தாரு, இங்கதான் சாப்பாடு கட்டிட்டு போனாரு, கடைசியில பார்த்தா சாப்பாடை ஷேர் பண்ணிருக்காரு இன்னொருத்தட்ட. அந்த அம்மாக்கு புரியல, இவ்வளவு கம்மியா சாப்பாடு போடுறிய, எக்ஸ்ட்ரா போடுனா எதுக்குன்னு புரியல அந்த அம்மாக்கு. எக்ஸ்ட்ரா வேற ஒரு ஆள் அவர் வச்சிருக்கிறாரு, அதனால சாப்பாடு அவருக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. திடீர்னு செலவெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாபுனான்னு செலவாகுது. கேட்டா கணக்கெல்லாம் ஒண்ணுமே ஒத்து வர மாட்டேங்குது. கடைசியில் பட்ட கணக்கு வேற பக்கமா டெபாசிட் ஆயிருக்குது. இப்ப இது எப்பயோ ஒரு நாள் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை உடைஞ்சு போறதுனால உறவே என்ன ஆயிடுது, உடைஞ்சு போயிடுது. அன்பு கசிஞ்சு போயிடுது பாருங்க. அது வந்து அந்த உறவு ரொம்ப கசப்பாயிடுது. குடும்பத்துல மாத்திரம் பாருங்க, இந்த உண்மைன்றது ரொம்ப முக்கியங்க. கணவனை மனைவி நம்புறது, மனைவியை கணவன் நம்புறது, இதுல வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அந்த உண்மைக்கு நாம வந்து எடுத்துக்காட்டாக உதாரணமா இருக்கணும். கர்த்தரும் பாருங்க, சாதுரியத்திற்கு சாமர்த்தியத்துக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. உண்மை உள்ள மனுஷன். நீங்க குடும்பத்துல ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்களாம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன், பொய் சொல்லிலாம் பிழைச்சிக்கலாம், பொய் சொல்லிலாம் சம்பாரிச்சிடலாம், பொய் சொல்லி பிறல் ஆயிடலாம். இந்த கனவை தயவு செய்து நீங்க உங்க விட்டு எடுத்துருங்க. நான் இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் இந்த பொய் சொல்லி சம்பாதிச்சு காரியங்களை ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்தின ஆளுங்கள்லாம் இதுவரைக்கும் வாழ்ந்ததை நான் பார்த்தது கிடையாது. அவங்க பிள்ளைங்கள்லாம் வாழ்ந்து வளர்ந்ததை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அவங்க நினைப்பாங்க உலகத்துல எல்லாருமே ஏமாளி, நம்ம தான் கெட்டிக்காரன் நினைச்சு ரொம்ப சாதுரியமா வேலை செய்யறாங்க பாருங்க. இவங்களை ஏமாத்திருக்க அவன் பிள்ளை கொடுத்த இருப்பான். இதை நான் வந்து கண்ணால பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமா சுரண்டி எடுத்துட்டு எல்லாரையும் ஏமாத்தி பிழைச்சு எல்லாம் சேர்த்து சம்பாரிச்சு என்கிட்ட தான் எல்லாருக்கும் நினைக்கிறாங்க பாருங்க. அத்தனையும் நாசமாக்குறதுக்குன்னு ஒருத்தன் பின்னாடி வருவான். மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஏமாத்துறவங்களை ஏமாத்திட்டு ஓடுறதுக்குன்னு அவன் இருப்பான். இது நடக்கும், இது உண்மை. உண்மை. நீங்க பைபிள்லே படிக்கலாம் இதை பத்தி. யாக்கோபு ரொம்ப பெரிய கில்லாடி நினைச்சுக்கிட்டான் தானே. அப்பாக்கு கண்ணு தெரியலன்னு உடனே உள்ளே போய் அண்ணன் பேரை சொல்லி அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை திருட்டுத்தனமா எடுத்துட்டு ஓடிட்டான். இவன் நினைச்சிட்டான் பெரிய சாமர்த்தியசாலி. அவங்க அம்மாவும் இது கூட்டு அம்மாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மொத்தத்தையும் வாரிட்டு போயிட்டாங்க. அந்த பெரியவன் வந்து பாவம் வெகுளி, அவன் வேட்டைக்காரன், அவன் வந்து நிக்கிறான். டேடி எனக்கு ஒரு பிளஸிங் இல்லையான்னு கேட்டா, யார்ப்பா நீனு? அப்பதான் அப்பாவுக்கு புரியுது கண்ணு இல்லாதவருக்கு இவன் சின்னவன் வந்து எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டான்னு. கடைசியில் அவரு பதறாரு, இவன் கத்துறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு. ஒரு ஆசீர்வாதம் இல்லப்பா, எல்லாமே எடுத்துட்டு போயிட்டான். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கோங்க. கொலவெறி பிடிச்சு அழிஞ்சான். எங்க அப்பா இறந்த உடனே என் தம்பியை கொண்டு போடுவேன்னு. ஆனா ஏதோ தப்பிச்சு ஓடிட்டான். அவங்க அம்மா வந்து காப்பாத்தி விட்டாங்க. உயிர் பழிச்சுக்கிட்டான். ஆனா வாழ்க்கையெல்லாம் உபத்திரவப்பட்டான் தெரியுமா? ஒவ்வொரு பகுதி அவன் லைஃப்ல பாருங்க, அவன் அழாம எதையுமே சம்பாரிச்சது கிடையாது. கர்த்தர் அழ விடாம அவனை வந்து வாழ விடல. அழுதுதான் அவன் வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாங்க. அவன் அழுதுதான் வாழ்ந்தான். இவங்க அப்பா கண்ணு தெரியாத போது, கண்ணு இருண்டு போகும்போது அப்பாவை ஏமாத்தினான். இவனுக்கு வந்தான் பாருங்க ஒரு மாமா ஒருத்தன், கரெக்டா இருந்தான். இருட்டு நேரத்துல மனைவியை மாத்தி விட்டாங்க. அவன் எப்படிப்பட்ட கில்லாடியா இருப்பான். அவங்க அப்பாவாவது கண்ணு தெரியாம ஏமாந்து போனான், இவன் பார்க்கும் போதே ஏமாந்தான் பாருங்க. இருட்டு நேரத்துல மனைவியை மாத்தி விட்டாங்க. காலில் எழுந்தோடனே பார்க்கறான் மனைவி வேற ஆளா இருக்குது. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சிருக்கும், அடாட நம்ம அப்பாவை குருட்டுத்தனத்து நேரத்துல ஏமாத்தணும், நம்ம கண்ணு பார்க்கும் போதே ஒருத்தர் ஏமாத்துற ஒருத்தர் இருக்கான் பாரு, நம்மளை ஏமாத்துற ஒருத்தர் இருக்கான். மாட்டினானா இல்லையா? கடைசியில பிறந்த பிள்ளை எப்படிங்கிறது தான் 10 பேர் சேர்ந்து கண்ணு தெரியும் போதே அப்பாவை ஏமாத்தினாங்க தெரியும்ல. சொந்த தம்பியை 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டு பாக்கெட்ல எல்லாரும் ஷேர் போட்டுக்கிட்டு
அப்பாட்ட வந்து துணியை காட்டுறான். காட்டிட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்று போட்டது, இதுதான் உங்க பையனோட ட்ரெஸ்ஸா பாருங்கன்னு அப்படி கதை விடுறான் பாருங்க. கதை இத வந்து எல்லாரையும் ஒரே ஏமாத்தி உலையில போட்டவர் நம்பினார் பாருங்க. அழுதார், ஓன்னு அழுதாரு. இது என் பையனுடைய ட்ரெஸ் தான், துஷ்ட மிருகம் அவனை கொன்று போட்டது, ஓன்னு அழுதாரு. இவனுங்களும் இவர் அழுறாரேன்னு கூட இறக்கம் வரல பாருங்க. ஒரு பயலுக்கா வச்ச இறக்கம் வரல. ஒரு நாள் அப்பா வாழ விட்டான். இப்ப அழுதானா இல்லையா? அழுதான். உண்மை கேடு மட்டும் குடும்பத்தில் இருக்க கூடாதுங்க. ஏங்க வாழ போறது கொஞ்ச காலம். என்ன சம்பாரிச்சு என்ன வாரி எடுத்துட்டு போக போறோம்னு நினைக்கிறீங்க? மனுஷன் இருக்க போறது கொஞ்ச நாள். அவனோட வாழ்க்கை புகைய போல இருக்கு, புல்லை போல இருக்கு. இன்றைக்கு இருக்கிறான், நாளைக்கு காணாமல் போகிறான். அவன் இருந்த இடம் கூட அவனை அறியாமல் இருக்குன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நிர்வாணியா வந்து நிர்வாணியா போறாங்க. இந்த உலகத்துல ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றையும் கொண்டு போக போறது கிடையாது. இருக்கிற பரதேசியாய் தங்குற கொஞ்ச நாள்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த கொஞ்ச வருஷத்துல, கர்த்தர் நமக்கு கொடுத்த கொஞ்ச பலத்துல இருக்கும்போது உண்மையா வாழ்ந்துட்டு போறதுதான் உத்தமம். நீங்க உண்மையா வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு கேரண்டி கொடுக்கிறார், ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி உங்க மேல போடுறாரு. என்ன இன்சூரன்ஸ் தெரியுமா? ஃபேமிலி இன்சூரன்ஸ். ஆமா, நீதிமானையும் உத்தமனை நோக்கி பாரு, அவன் முடிவு சமாதானமா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் பிள்ளைகள் அவனுக்கு பின்னால் எப்படி இருப்பாங்கன்னா பாக்கியவான்களா இருப்பாங்க. ஆமா, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு திரியறதை நீ பார்க்க மாட்ட. கர்த்தர் அவர்களை ஆதரிப்பார். அப்போ நாம உண்மையா இருந்தா அந்த பாலிசி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எக்ஸ்டெண்ட் பண்றாரு ஃபேமிலி கூட. நாம போயிட்டா கூட பிள்ளைகள் மேல கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறார். உண்மை உள்ள மனுஷன், உண்மை உள்ள மனுஷி. நம்முடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கிறதுல 3 காரியத்துல உண்மையா இருக்கணும். நேரம் கம்மியா இருக்கு, சுருக்கமா நான் 3 காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது எதுல உண்மையா இருக்கணும்? எபேசியர் 4:25. எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடவன். அவனவன் பிறனுடனே பொய்யை களைந்து மெய்யை பேசக்கடவன். நம்பர் 1 எழுதுங்க. Be truthful in your words. நாம் பேசுகிற வார்த்தைகளில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Be truthful in your words. நம்முடைய வாயின் வார்த்தையில உண்மை இருக்கணும். இந்த வாய் என்ன வேணா பேச முடியும், ஆனா பேசுறது எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இதற்கு மிஞ்சினது எல்லாம் பாவம் தான். வெள்ளை பொய், கருப்பு பொய், மஞ்ச பொய், பச்சை பொய், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொய் பொய் தான். பெரிய பொய் சின்ன பொய்லாம் கிடையாது. எல்லாமே பொய்னா பொய் தான், இல்லையா? நம்ம வாயின் வார்த்தைகள்ல உண்மையா இருக்கிறது ரொம்ப அவசியம். பேசும்போது தாவீது ரொம்ப அழகா சொல்லுவார், என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும் சொல்லுவார். இன்னொரு விதமா சொன்னா, என் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான் என்ன பண்றேன், பேசுறேன். என் வாயில் என்ன பேசுறேனோ அதுதான் நான் மனசுலையும் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய வார்த்தைகள் அப்படி இருக்கா? நீ நிறைய பேர் வாயில ஒண்ணு மனசுல இன்னொன்னு. ஆனா உங்களுக்கு இருக்கிற அந்த சாமர்த்தியம் எவ்வளவு மேன்மையான சாமர்த்தியம் அப்படின்னு கேட்டா, பொய் சொல்றோன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அழகா மூடி மறைச்சு பேசுற சில சாமர்த்தியசாலிகள் இருக்காங்க. சில பேரு உண்மை உள்ளவனை கூட பொய் சொல்றான்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க அழுதழுது பொய் சொல்லும் போது எல்லாருமே நம்பிடுவாங்க. கண்ணீரோட சொன்னாருங்க, அப்ப கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? உண்மையா தான் இருக்கும். இந்த மாதிரி நானே நிறைய ஏமாந்துருக்கேன். ஆமா, ஃபேமிலி கவுன்சிலிங்னு உட்காருவேன் பாருங்க. நமக்கு இழகுன மனசுல அழுகிற பார்ட்டியை பார்த்து இதான் உண்மை சொல்லுதுன்னு நினைச்சிருப்போம். கடைசி இந்த அழுததே நம்மளை ஏமாத்துறதுதான்னு பின்னால புரியும். என்ன கெட்டிக்காரத்தனங்க, என்ன அழகா கூட ஒரு முதல கண்ணீர் வாங்க பாருங்க, அதையும் சேர்த்து சட்னியா வழங்கி நமக்கே கண்ணீர் வர்ற மாதிரி கதை சொல்லிடுவாங்க. உண்மையா இவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு, ரொம்ப அடிபட்டிருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தா அடிச்சதே இந்த ஆள் தான். இந்த ஆள் மற்றவனை அடிச்சுவிட்டு கண்ணீரோட நம்மகிட்ட சாட்சி சொல்லிட்டு போடிடும். நம்மளது நம்பிடுவோம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஏப்பா நீங்க எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவமா இருக்கிறீங்க. கணவனும் மனைவியும் ஒரே சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறாங்க. கணவன் தலை, மனைவி சரீரம்.
நீங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறதுனால தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது என்ன பேசுங்க? பொய்யை களைந்து மெய்யை பேசுறீங்க. பாருங்க, இந்த பொய் பேசுறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பொய் பேசுறவங்க வந்து ஒரு பொய்யோட நிறுத்த முடியாது, அதான் பிரச்சனை. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இது உண்மை. இது நீங்க உண்மை பேசுனீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல கதையை முடிச்சிடலாம். ஆனா பொய் பேசும்போது இன்னும் முடிக்க முடியாது, அதான் பிரச்சனை. ஏன்னா அடுத்த ஒரு கேள்வி வரும். அப்போ அது என்ன, அப்போ அதுக்கு அடுத்த பொய், அப்போ இது என்ன, அதுக்கு இன்னொரு பொய். இப்படியே சுத்தி 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 பொய்யாலே அவங்கள சுத்தி அவங்க சூழ்ந்துக்கிட்டு பொய் சொன்ன பிறகு நிம்மதி இல்லாம உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அடுத்த ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். தேள் கொட்டின போல தான் உட்காந்துருப்பாங்க. நீங்க நிம்மதியா தூங்கணும்னா நீங்க என்ன சொல்லிட்டு தூங்கினா போதும்? உண்மையை சொல்லிட்டா நல்ல தூக்கம் வரும். பொய் சொன்னா சொல்லுவாங்க பாருங்க, மிரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியுமா, அந்த மாதிரி சும்மாவே நம்மளை பார்த்தா கூட நம்மளை ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி தான் நினைப்போம். அவங்க ஏதோ ஒன்று கண்ணு நின்று போய் உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்னமோ உங்களையே கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியும் இல்லையா? பொய்யனை வந்து ரொம்ப நாள் பொய்யை என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. வேதம் சொல்லுது, அந்தரங்கத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணும், வெளியரங்கமாகும். எல்லாம் வெளிச்சத்தில் வரும். இருட்டில் செய்யப்பட்டதெல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்தில் வந்துடும். அதனால பொய்யெல்லாம் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. பேசும்போது உண்மையை பேசிடுங்க. பாருங்க, விசேஷமா தவறு நடந்துருச்சா, இந்த தவறு நடந்துச்சுப்பா, இந்த மாதிரி பண்ணிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒப்பு கொண்டுட்டீங்கன்னா பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சிடலாம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ ஏதோ தப்பு நடக்கும். நம்மளாம் யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, அதுக்காக நல்லா தப்பு செய்யலான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எல்லாரும் தவறு செய்கிறோம், நம்ம எல்லாருக்குள்ளேயும் பலவீனங்கள் இருக்கு. தவறுகள் நடக்கும்போது உண்மையை ஒத்துக்கிறது நல்லது. ஆமா, நான் தவறு செஞ்சுட்டேன், இப்படி தெரியாம காசை கொடுத்துட்டேன், இப்படி செலவழிச்சிட்டேன், இங்க போயிட்டேன், இங்க வந்துட்டேன், இவங்ககிட்ட பேசிட்டேன், இப்படி புத்தியனமா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலாக வந்து நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிக்கும் போது நம்ம இன்னும் மேலும் மேலும் பிரச்சனைகளை நம்ம மேல ஏற்றிக்கொண்டே இருக்கிறோன்றது உண்மை. ஏவாள் பாருங்க, ஆதாம பாருங்க, என்ன பொய்யுங்க. சாப்பிட்டியா, நான் விளக்கின கனிய புசிச்சியா, கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? ஆமா சாப்பிட்டேன், அதான் பதில். ஆனா எப்படி பதில் வந்துச்சு? நான் இல்ல, நீர் கொடுத்த ஸ்திரீ இருக்கார் பாருங்க, அந்த அம்மா தான் என்கிட்ட கொடுத்தாங்க, அதனாலதான் நான் சாப்பிட்டேன். இந்த அம்மா கொடுக்கலன்னா சாப்பிட்டுருக்க மாட்டேன், நான் அவ்வளவு உத்தமன். இவரு அந்த அம்மா இவரை விட கெட்டிக்காரி, கரெக்டா தான் நினைச்சிருக்காரு பாருங்க, அந்த ஏற்ற துணை தான் கொடுத்துருக்காரு. அது பொய்யில டபுள் ஸ்கொயர் பொய். அது கேட்டா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. பிசாசே அசந்திருப்பான், நம்ம தான் பொய்க்கு இப்பதான்னு பார்த்தா இதுங்க பயங்கரமா இருக்குது நம்மளை விட. அந்த மாதிரி எதிரி வாய திறந்தா ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் என்ன சொல்லல, உண்மையை சொல்லவே இல்லை. யார் மேலே அது பழிய போட்டு நான் செய்யலை அப்படின்னு சாதி, கடைசியில் அதனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ வேதனையோட பிள்ளையை பெறுவாய், வேர்வை சிந்தி தான் சாப்பிடுவ, மண்ணா இருக்கிற மண்ணுக்கே திரும்ப போ. அதே இது தேவ சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அவன் விழுந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்து உண்மையை சொல்லியிருந்தான்னா நிச்சயமா தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருப்பான். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர். ஆமீன். அதனால நீங்க குடும்பத்துல பாருங்க, இந்த இந்த பொய்யை வந்து ஜவ்வு மாதிரி இழுக்காதீங்க, உண்மை உண்மைன்னு சொல்லிருங்க. இதான்ப்பா நடந்துச்சு, இப்படி பேசிட்டேன்ப்பா, தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்கப்பா, இனிமே நான் செய்ய மாட்டேன்பான்னு காலில் விழுந்துருங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஒரே ராத்திரியோட பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்க அதை மறைக்க 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 ரெண்டு பேரையும் ஒருத்தர் நீங்க காயப்படுத்திட்டே இருப்பீங்க. அந்த காயம் வந்து ஆறவே ஆறாது. அதுக்கப்புறமா எக்காலத்திலும் உங்களை நம்ப மாட்டாங்க, உங்களை நம்பவே மாட்டாங்க. நீங்க வேணா உங்களோட கூடவே ஒரு கேமரா வச்சுக்கிட்டே நடந்தா கூட உங்களை நம்ப மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. பொய் சொல்றீங்கன்னு ஒரு முறை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்பிக்கையை திருப்பி நிலைநிறுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தேகம். ஒருவேளை உங்களை வந்து கண்காணிக்காம போயிட்டா கூட அவங்க மனசுக்குள்ள இருக்க சந்தேகத்தை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். குடும்பத்துக்குள்ள பேசுறதுல எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். பேசுறது உண்மையா பேசுங்க. பொய் பேசி காரியங்களை சாதிக்கணும்னு நினைப்பது தவறு. ரெண்டாவது, எதுல உண்மையா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, பி ட்ரூத்ஃபுல் இன் யுவர் வாக். உங்களுடைய எல்லா நடக்கைகளிலேயும் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். பி ட்ரூத்ஃபுல் இன் யுவர் வாக். சங்கீதம் 12:1, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள்
மனுப்புத்தரில் குறைந்திருக்கிறார்கள். அவர் அவர் தங்கள் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இரு மனமாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஐயோ, பயமா இருக்கு. சங்கீதக்காரன் சொல்றாரு, உண்மையா இருக்கிறவனை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப அரிதா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொருத்தன் பேசுறதையும் நம்ப முடியல, அவன் நடந்துகிற நடவடிக்கை என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. ஆமா, நம்ம நடவடிக்கையில கூட எப்படி இருக்கணுமா, உண்மையா இருக்கணும். வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கைங்க, அதுல மாய்மாலமாலாம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, உண்மையா வெளிப்படுத்துறது எப்பொழுதுமே நல்லது. என்ன, அன்றைக்கு யாக்கோபு அவங்க அண்ணன் பசியா வந்தான் பாருங்க. பசியா வந்தவனுக்கு சிவப்பான கூளை காய்ச்சிக்கிட்டு இருந்தவன், எப்பா எனக்கு பசிக்குதுப்பா கூழ் கொடுப்பான். அவன் பாவம் வெகுளிங்க, அவன் கேட்டு போனான். இவன் மனசுல உடனே ஓடுது பாருங்க, உடனே பிளான் பண்றாரு இவரு. இவன் பசி நேரத்துல இவன்ட்டுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிடலாம், திருடிடலான்னு ரொம்ப சாமர்த்தியமா காரியத்தை அப்படியே எடுத்துட்டான் பாருங்க. அவன்ட்டு இருந்து பசி நேரமா பார்த்து வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கும் புரியல, அந்த அந்த சீரியஸ்னஸ் அவனுக்கு புரியல. ஐயோ நான் பசியில் இருக்கேன், நான் சாகிற மாதிரி இருக்கேன், எனக்கு சேஷ்ட புத்திர பாகம் எதுக்குன்னு சொல்லி அவன் விட்டுட்டு ஓடிட்டான். ஆனா அப்புறமா அவனுக்கு நினைப்போம், ஓஹோ அன்னைக்கு கூட இவன் ஏமாத்தினான் தானா, தெரியலையே எனக்கு. அவன் எவ்வளோ ஒரு வெகுளியா இருந்திருக்கான் பாருங்க. அப்பா முன்னாடி ஏமாந்த பிறகுதான் அவனுக்கே புரிஞ்சிருக்கு, ஓஹோ இவன் காலகாலமா நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்கான்னு தெரியல, நமக்கு கூடவே இருந்தாங்க. அவன் நடவடிக்கை அத்தனை என்னதுதான், எல்லாம் திலுமுள்ளு, எல்லாம் ஏமாத்து. நம்ம நடவடிக்கையிலெல்லாம் உண்மையா இருக்கணுங்க, உண்மையா இருக்கணும். இன்னைக்கு பொய்யவே வாழ்க்கையா வாழ்ற குடும்பங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப வேதனை அளிக்கிறது, ரொம்ப பயமா இருக்கு. விசேஷமா இந்த திருமண காரியங்கள்லாம் வருது பாருங்க, இந்த கல்யாண விஷயம் வந்தாலே அதுல எதுவும் இன்வால்வ் பண்றதுக்கே இப்ப பயமா இருக்கு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலன்னு, அந்த மாதிரி பயமா இருக்குங்க. அதுல வேற சில பேர் வந்து சில சத்தியங்கள் எல்லாம், நான் பைபிள் சத்தியத்தை சொல்ல, வேற சத்தியத்தெல்லாம் ரொம்ப உறுதியா பிடிச்சிருக்காங்க. கல்யாணம் பண்றதுக்கு 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்ற சத்தியத்தின் வழியில கற்றுக்கொண்டு வந்தவர்கள்லாம் இருக்கும்போது நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. எதை சொல்றது உண்மைன்னே புரியவே மாட்டேங்குது. இந்த பயோடேட்டாவை படிச்சா அதுல எத்தனை உண்மைன்னு வெரிஃபை பண்றதுக்கே பயமா இருக்கு. ஆமாங்க, ஒரு முறை ஒரு சமீபத்தில் ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க, வேற ஒரு இடத்துல வந்தாங்க. அவங்க அழுகிற அழுகையை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிட்டு. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் அவர் வந்து டாக்டர்னு போட்டு கொடுத்தாரு பாஸ்டர், நாங்க டாக்டர்னு நம்பி எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், கடைசியில் பார்த்தா ஆஸ்பத்திரி தான் வேலை செஞ்சார், ஆனா பியூனா இருந்தாரு பாஸ்டர். என்ன ஏமாத்துங்க இவன், ஆஸ்பத்திரியில பியூனா டாக்டர்னு போட்டு கொடுத்து டாக்டர் போட்ட கல்யாணம் பண்ணியிருக்கான். எப்படிப்பட்ட கில்லாடியா இருந்திருப்பாங்க இவன். இத்தனை வருஷம் அங்க பியூன் வேலை செஞ்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் மாதிரி டாக்டருக்கு இருந்துக்கிட்டு அவர் சொல்ற டேர்ம்ஸ் எல்லாம் இவர் சரளமா பேசியிருக்காரு. இவரு இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வரல, மெடிக்கல் டர்மாவே பேசுறாருன்னு. கடைசியில பார்த்தா இவர் அட்டெண்டர், இவர் டாக்டர் கிடையாது, இவரா டாக்டர் பட்டம் இவருக்குன்னே போட்டுக்கிட்டாரு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சது கதை. அப்படி நம்பிட்டாங்க அவரை. ஆள் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருப்பாரு, ரொம்ப நல்லா வாட்ட சட்டமா இருக்காரு, ஆளு நல்ல டாக்டரா தான் இருப்பார், பொழுது கொழு கொழுன்னு இருக்காருன்னு இவங்க நம்பிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தெரியுது மொத்தமும் போய். இல்ல அவனுக்கு தான் ஒரு மனசாட்சி இல்லைன்னா பெத்தவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கவனா, ஏன்டா இன்னொரு பொண்ணை நம்ம ஏமாத்துறோமே, இதுக்கு நம்ம பையனை வேற வியாபார பொருளா நிறுத்தி வச்சுக்கிட்டு, அவன் டாக்டர்னு சொல்ல டாக்டருடைய அப்பா அம்மா ரெண்டும் போலிங்க, அவனும் போலி, ரெண்டு பின்னாடி நிற்கிற ரெண்டும் திருட்டு கோட்டு, ரெண்டும் பின்னாடி நின்றுக்கிட்டு கூட போய் பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளைய பார்க்கறது, அவ்வளோ வாய் நிறைய பொய் சொல்லி கல்யாணத்தை நடத்துறாங்க. இதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? வாழ்க்கையே பொய். எத்தனை இடங்கள்லங்க கல்யாணம் முடியும் போது எங்க சொந்த வீடுங்கன்னு சொல்லி காமிச்சிட்டு பார்த்தா அது இன்னொருத்தான் வீடு, 2 மாசத்துல வாடகை கட்ட முடியலன்னு காலி பண்றான். சொந்த வீட்டுக்கு என்ன சொல்றான், வாடகை கட்டுற காசு இல்லைன்னு மனைவி கொண்டு வந்த நகையெல்லாம் வித்து கொடு, வாடகை கட்டணும். அவங்க கேட்கறான், நீ சொந்த வீடு, நீங்களே சொந்த வீடு பரலோகத்தில் இருக்கிறது, நாங்க அந்த வீட்டை தான் சொன்னோம், இங்க இல்ல, நீங்க சரியா கேட்கல, நாங்க சொல்லி முடிக்கிறக்குள்ள எங்களை நிறுத்தி விட்டீங்க. இது நாங்க பரதேசியா தங்குற வீடுன்னு உங்களுக்கு தெரியாதா? பைபிள்ல என்ன போட்டிருக்கு? பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்களின் கீதங்களாயின அப்படின்னு தானே போட்டிருக்கு. நமக்கு இந்த உலகத்துல இனி ஒரு நகரம் இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். அவன் அடிக்கிற வசனத்திலையும் மயங்கி விழுந்துடுறாங்க. கேளு, அட பாவி, சொந்த வீடுன்னு சொல்லி
இன்னொருத்தருடைய சொந்த வீட்டை தான் சொந்த வீடுன்னு சொல்லிட்டான். இது மாதிரி நிறைய பொய்ங்க, பொய் 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 பொய். இந்த பயமா இருக்கு. மொத்த நடக்குமே என்னதுதான் பொய். சம்பளம் எவ்வளவு? சம்பளம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம். இவங்க அப்படியே மிரண்டு, 4 லட்சம் ரூபாய், லட்சாதிபதிக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குறோம். கடைசியில் பார்த்தா வருஷத்துக்கு 4 லட்சம், மாசத்துக்கு இல்ல. அதை கேட்காம போயிட்டாங்க இவங்க. அவன் அப்படியே பரட்டி அடிக்கிறான். நாங்க 4 லட்சம் கரெக்டா தாங்க சொன்னோம், நீங்க எத்தனைக்குன்னு என்ன, நாங்க மாச கணக்கில் சொல்ல, வருஷ கணக்கில் சொன்னோம். வாழ்க்கையே எப்படி ஆயிடுச்சு இப்போ? பொய். அதுக்கு 2 பேர் கூட வேற துணை, தலையாட்டுறது பொம்மை மாதிரி 2 பேர். பொய். எங்க பைபிள் சொல்லுது, நடக்கைகள் இருந்து உண்மையா இருங்க. என்ன வாரிட்டு போறோம்? உண்மையை பேசுங்க, உண்மையா நடங்க. 101 சங்கீதம் 6 வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றார், தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியிலே நடக்கிறவன் என்னை சேவிப்பான். தேசத்துல உண்மையா யாராவது இருக்காங்களான்னு தேடுறேன் அப்படின்றாரு. எதுக்குன்னா, என் வீட்டில் வேலை செய்யறது கூட உண்மை உள்ளவங்க கிடைச்சா நல்லா இருக்கும். உண்மையா இருக்கான், உண்மை உள்ளவனா இருக்கான். நம்ம நடக்கையில உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நீங்க வேலைக்கு போனா கூட உண்மையா இருக்கணும், எங்க போனாலும் உண்மையா இருக்கணும். ஆண்டவர் கிருபையில இந்த ஊழியத்தில் எனக்கு ஓரளவுக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஆண்டவர் கிருபையா கொடுத்த மக்கள்லாம் உண்மையா இருக்காங்க. அந்த சபையில வேலை செய்யற மக்கள்லாம் உண்மையா இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு தைரியமா போக முடியுது. பத்திரமா வச்சுக்கிடுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, திருட மாட்டாங்கன்னு ஒரு பயம் இல்லாம தைரியமா இருக்கும். அதனால எவ்வளவோ ஊழியத்துல சமாதானமா இருக்க முடியுது. ஆமாங்க, நிறைய இடத்துல அப்படி கிடையாது. இப்போ வீட்டில் சில பேர் வேலை செய்வாங்க. அந்த விசுவாசிகளை பற்றி எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டால், நீங்கள் அங்கே பணம் வச்சுருப்பீங்க, சில வெளியில் ஊழியக்காரனா ஏதாவது காணி கொடுப்பாங்க, அப்படியே பாக்கெட்டில் போட்டு நம்மளுக்கே ஞாபகம் மறந்துடும். நம்ம இந்த துணியை துவைக்க போட்டிருப்போம். ஆனால் அந்த பிள்ளை ஒரு ஏழை பிள்ளை தான், அவள் மாதத்து சம்பளம் வாங்குற பிள்ளை, அவளுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும். ஆனால் துவைக்கும் போது அதுலேருந்து, அண்ணி இந்தாங்க அண்ணி, உள்ள காசு இருந்துச்சு அண்ணி, எடுத்துகிட்டு வச்சுக்கிடுங்க அப்படி கொடுக்கும்போது நமக்கு உண்மையாகவே இருதயம் ரொம்ப நன்றி உள்ளதாக இருக்கும். இவ்வளோ உண்மையாக இருக்காங்களே, இவ்வளோ உத்தமமாக இருக்காங்களே. அந்த நடக்க எப்படி இருக்கு? எடுத்து பாக்கெட்டில் போட்டு, பாத்தியாம்மா பார்க்கவே இல்லை, இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த சின்ன விஷயங்களில் கூட உண்மையாக இருக்கிறாங்க பாருங்க, அது ரொம்ப பெரிய ஒரு காரியம். நடக்கைகளில் உண்மையாக இருந்துட்டு போகலாம். நான் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் சாதாரண ஆட்களாக இருப்பாங்க. ஆண்டவர் அவங்க பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப ஆசீர்வதிச்சு கர்த்தர் மேன்மைப்படுத்தி எத்தனையோ தயவுகளை தந்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறத நான் பார்க்குறேன். மனுஷன் அல்ல, கர்த்தரே ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எல்லா நடக்கையிலும் உண்மையா இருக்கணும். மத்தேயு 25:23 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று எஜமான் பாராட்டினாராம். எஜமான் கண்ணுக்கு முன்னாடி இல்லை, அவர் மறைஞ்சு எங்கேயோ போயிட்டாரு, வெளியூருக்கு போயிட்டாரு. 5 பேக் நிறைய பணம் கொடுத்துட்டு போனாரு. ஆனா எவ்வளவு உத்தமமா உண்மையா அந்த மனுஷன் அது கரெக்டா கணக்கு கொடுத்துருக்காங்க. திரும்பி எஜமான் கண்காணிக்காத போது கூட அவன் எவ்வளோ அழகா அதை வேலை செஞ்சு அந்த கணக்கை கரெக்டாக ஒப்புவித்திருக்கிறான். அவன் எதிர்பார்க்கல, அவன் நினைக்கல. அந்த 10 பையை கொண்டு வந்து திருப்பி கொடுக்கும்போது 10 பட்டணத்துக்கு அவனை அதிபதி ஆக்குவார்னு அவன் நினைக்கல. ஆனால் அவன் உண்மையை கண்டு கர்த்தர் எவ்வளவு அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தினாரு. நம்முடைய வேலை ஸ்தலங்களில் கூட நமக்கு அப்படி ஒரு பெயர், ஒரு சாட்சி இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் சில இடத்துல போகும்போது ரொம்ப அந்த மாதிரி சாட்சிகள்லாம் கேட்டு நான் ரொம்ப மகிழ்ந்திருக்கேன். நிறைய இடங்களில் சில பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் போகும்போது சில கலந்துரையாடல்கள்லாம் வரும். அந்த முதல்வர்கள் அவங்ககிட்டலாம் பேசும்போது சில பேர் ரொம்ப மகிழ்ந்து சொல்லுவாங்க, சார் அந்த உங்கள் பிலீவர் தான் ரொம்ப ட்ரஸ்ட்வர்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியாக இருப்பாங்க. உங்கள் சர்ச்சு பிலீவர்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பாராட்டுவாங்க. நான் எதுவுமே கேட்க வேண்டியதில்லை, அப்படியே டு த டாட் உண்மையாக இருப்பாங்க. கணக்கு வழக்கெல்லாம் அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஒரு காரியம் கூட அவங்ககிட்ட ஏமாற்றே இருக்காது. அப்படிலாம் கேட்கும்போது ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நானே எவ்வளோ மகிழ்றேன்னா கர்த்தர் எவ்வளோ மகிழ்வார். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம எதற்கும் ஆசைப்படாமல் உண்மையாக இருக்கும்போது கர்த்தருடைய பாராட்டையும் புகழ்ச்சியையும்
தேவனுடைய பரிசை நம்ம பெறுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய நடக்கைகளில் உண்மையாக இருக்கிறது, வாழ்க்கை முறையே ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை முறையாக இருப்பது, நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் கர்த்தர் நம்ம கொடுத்ததில் திருப்தி உள்ளவர்களாக இருந்து நம்ம எல்லா நடக்கையிலையும் உண்மை, பேச்சில், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில், நம்முடைய நடவடிக்கைகளில், உறவுகளில் உண்மையாக இருக்கும்போது அதனுடைய மகிழ்ச்சியே ரொம்ப வித்தியாசமானது இல்லையா? அந்த நீதிமான், ஒரு உத்தமனுடைய தூக்கமே ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இல்லையா? ரொம்ப சமாதானமாக இருக்கும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நம்ம நடக்கையில் கூட உண்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியா, பி ட்ரூத்ஃபுல் இன் யோர் வெல்த். கர்த்தர் நம்ம கொடுத்த பணத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதில் உண்மை? முதலாவது எதில் உண்மை? வார்த்தையில், நடக்கையில், அதுக்கப்புறமா வார்த்தையில், நடக்கையில், பணத்தில். பணத்தில் ரொம்ப உண்மையாக இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. ஐஸ்வர்யமான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். பணக்காரன் ஆகணும்னு வேகமாக போறவன் தண்டனைக்கு தப்ப மாட்டான், தண்டிக்கப்படுவான்னு சொல்லி. அது அர்த்தம் என்னன்னா, இந்த பண விஷயங்களில் உண்மையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதில் அவசரப்பட்டோம்னா உண்மை நம்மளை விட்டு போயிடும். பணம் மாத்திரம் பயங்கரமானது. அது பணம் நமக்கு தேவைக்கு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் ஆசையாயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை தான். அது வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதை இச்சித்து அநேகர் என்ன செய்தாங்கன்னா தங்கள் விசுவாச கப்பலையே சேதப்படுத்திட்டாங்க. அந்த பண ஆசையினால் தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். பண ஆசை நமக்கு வேண்டாம். பணம் நமக்கு எல்லாருக்குமே தேவைதான். பண ஆசை மட்டும் இருக்கக்கூடாது. போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தர் நமக்கு உண்ணுவதற்கு கொடுத்திருக்காரா, உடுக்க கொடுத்திருக்கிறாரா, தங்க இடம் கொடுத்திருக்கிறாரா? இருப்பதில் திருப்தியா நிம்மதியா இருந்துட்டோம்னா நம்ம நிறைய துன்மார்க்கமான பாதைக்கு நம்ம விலகி இருப்போம். என்றைக்கு நாம பேராசைப்பட்டு நம்ம இருப்பதற்கு மிஞ்சி நம்ம யோசித்து ஆசையை பணத்து மேல வச்சிட்டோம்னா அது நம்மளை சும்மா விடாது. அது நம்மளை தீண்டிடும். அது நம்மளை ரொம்ப கரப்படுத்திடும். நம்மளை தவறான வழிகளில் நடத்தி செல்வதில் நம்மளை தூண்டி விடும். பணத்து மேல ஆசை மட்டும் மனசுல வந்துடக்கூடாது. அதனாலதான் கற்பனைகள்ல 10 கற்பனையை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், பிறனுடைய பொருளை நீ இச்சிக்காத, பிறனுடைய மனைவியை இச்சிக்காத, பிறனுடைய கழுதை இச்சிக்காத, பிறனுடைய நிலத்தை இச்சிக்காத. வேண்டாம்ப்பா, உனக்கு இருக்கிறது போதும்னு இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவற்றை போய் கேளு, அவர் உனக்கு தருவார். ஆனால் பிறனுடைய இதை இச்சித்திராத. இந்த பண ஆசை ரொம்ப பயங்கரமானது. 28ஆம் அதிகாரம் அதே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் பாருங்க. பேராசைக்காரன் செல்வந்தன் ஆவதற்கே முயற்சி செய்கிறான். நீதிமொழிகள் 28:22. தன் பேராசை வறுமையின் எல்லைக்கே கொண்டு செல்லும் என்பதை அவன் அறியாமல் இருக்கிறான். பேராசை வறுமையின் எல்லைக்கே அவனை கொண்டு போயிடும்னு அவனுக்கு தெரியலையா? அதனால நாம இதுல கொஞ்சம் எச்சரிப்பா இருக்கணும். பணத்துல உண்மையா இருக்கணும். பண ஆசைக்கு விழுந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம். 28ஆம் அதிகாரம் அதே நீதிமொழிகள் 28:6 பாருங்க. 6ஆம் வசனம். ஒருவன் செல்வந்தனாகவும் தீயவனாகவும் இருப்பதை விட நல்லவனாகவும் ஏழையாகவும் இருப்பது நல்லது. 28:6 ஆறாவது 16 பாருங்க. ஒருவன் செல்வந்தனாகவும் தீயவனாகவும் இருப்பதை விட நல்லவனாகவும் ஏழையாகவும் இருப்பது நல்ல. Better a poor man who lives with integrity than a rich man who distorts right and wrong. ஒருவேளை என்னுடைய ரெஃபரன்ஸ் தப்பா இருக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்க. பட் நாம என்ன வசனம் கரெக்ட் தானா? 28:6. ஆமா, 28:6. ஒருவன் செல்வந்தனாகவும் தீயவனாகவும் இருப்பதை விட நல்லவனாகவும் ஏழையாகவும் இருப்பது நல்லதுன்னு போட்டிருக்கு. ஓ, தமிழ்ல வேற மாதிரி இருக்கோ? ஓகே, ஆல் ரைட். ஓகே ஓகே, நானாவது டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டேன் போல இருக்கு. சரி, ஓகே. எனிவே, கருத்து என்னன்னு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த பணத்து மேல நம்ம ஆசையை வச்சு அது நம்ம லக்காக நம்ம வச்சுட்டோம்னா ரொம்ப பிரச்சனைங்க. அது பணம் நம்ம லக்கு கிடையாது.
நம்மளுடைய நோக்கமாக மாறவே கூடாது. அந்த ஆசையை வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அது நம்மளை எங்கே கொண்டு போய் தள்ளும் நமக்கே தெரியாது. அதுக்குமா எதையாவது ஒன்று நம்ம செஞ்சு விட்ருவோம். அது நம்மளை தவறான பாதைகளை காமிச்சு, பணம் தானே உனக்கு வேணும், இந்த வழியில் கூட போகலான்னு நம்மளை அப்படியே திருப்பி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் மாட்டினவங்க வெளியே வந்ததை நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த பணத்தின் மேலே ஆசை வச்சு ஆதாரமாக அதை வச்சவனுடைய ஒரு மனுஷன் வந்து இயேசுவை சந்திச்சான். ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் என்று வாசிக்கிறோம். அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு மனசு ஒரு பக்கம் பேசினா கூட இயேசுனுடைய வார்த்தையை கேட்டுட்டு வேண்டான்னு துக்கமாக போயிட்டானா. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஊசியின் காதில் ஒட்டவங்க கூட உள்ளே போயிடும், ஐஸ்வர்யவான் பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னார். ஏன்னா அவனுடைய ஆசை எது மேலே இருந்துச்சு? பணத்தின் மேலே. நம்முடைய வாழ்க்கையில் பண ஆசை நமக்கு வேண்டாம். நல்லவனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். உத்தமனாக வாழணும்னு ஆசைப்படுங்க. பணம் தானா வருங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட வந்து சோதோம் ராஜா ஜனங்களை கொடுத்துட்டு பணத்தை எடுத்துக்கோ, கொள்ளை உடைமைகள்லாம் எடுத்துக்கோன்னா கையை உயர்த்திட்டான். வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நான் சொல்லுவேனே தவிர, மனுஷன் என்ன ஆசீர்வதித்தார் நான் சொல்ல மாட்டேன். உன் பணமும் வேணாம், ஒன்றும் வேணாம், என் வந்த ஆளுங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்பி விட்டுரு, அவ்வளோதான். உன் பணம் எனக்கு வேண்டாம், உன் கொள்ளை உடைமைகள்லாம் வேணாம். ஆனால் கடைசியில் பார்த்தா அவனோட வாழ்க்கையில் சரித்திரம் எப்படி மாறிச்சுன்னா, ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானாக இருந்தான், பெரிய ஐஸ்வர்யக்காரனாக மாறிட்டானா, ஆஸ்திக்காரன், பெரிய ஆஸ்திக்காரனாக மாறினான். அவ்வளோ பணம் அவனுக்கு இருந்தது. தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மகனுக்கு, ஒரே மகனுக்கு பெண் தேட போகும்போது 10 ஒட்டகத்தை அனுப்பி டவுரி கொடுத்து கூட்டு வந்திருக்கான் பொண்ணை. அவ்வளோ காசு இருந்துச்சு, போய் பிச்சை எடுக்கலை. ஐயா தாயே, என் பிள்ளை ஒரே பிள்ளை. வேலைக்காரன் என்ன சாட்சி சொல்றான் பாருங்க, எங்க எஜமானை ஆண்டவர் அவ்வளவு அதிகமா ஆசீர்வச்சிருக்கிறார் அப்படின்னு அவங்களே வாய் பொழந்து பொண்ணையோ கவர்ந்து விழுந்து இப்பொழுதே போகிறேன்னு கிளம்பி ஓடி விட்டான். இப்ப நிறைய பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இப்பொழுதே போகிறேன் அப்படின்னு அவ தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். ஆனா அன்னைக்கு அப்பா அம்மா வீட்டுல இருந்து பொண்ணு தெரிச்சுக்கிட்டு ஓடி வந்தான். ஏன்னா இங்க பண ஆசை இல்லாத ஒரு மாமனார் இருந்தாரு, பண ஆசை இல்லாத ஒரு மாப்பிள்ளை இருந்தாரு. அதனால உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா, நான் உங்களுக்கு அன்பா சொல்லுவேன், பணத்துல உண்மையா இருங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த பணம், அதுல உண்மையா இருங்க. குடும்பத்தில் ஆசீர்வாதமான பண விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது தேவனுக்குரியதை தேவனுக்கு, ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுத்துருங்க. ஏழைக்கு இறங்குறதை இறங்கிருங்க. உங்க குடும்பத்தில் கர்த்தர் கொடுக்குற கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து, அது சேரும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு அதை ஆசீர்வாதமா பயன்படுத்துங்க. இதுதான் என்னுடைய பாலிசி. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஒரு முறை சமீபத்தில் நம்ம சபையில் ஒரு விசுவாசி, அவங்க வயதானவங்க இறந்துட்டாங்க. அவங்க வீட்டில் அந்த மரண வேளையில் அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன். அப்போ அவருடைய மகன், அவர் ரொம்ப வயசானவர், சபை நீண்ட கால விசுவாசி. அவருடைய பையன் வந்து அமெரிக்காவில் இப்பொழுது அவன் வேலை செய்கிறான், குடும்பமாக அங்கே இருக்கிறான். அந்த மகன் வந்து சாட்சி சொல்லுகிறான். அப்பாவுக்கு முன்னாலே, அவங்க அப்பா சரத்துக்கு முன்னாடி சாட்சி சொல்கிறான். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒருத்தர் தான் ஏர்னிங் மெம்பர், ஒருத்தர் தான் வேலைக்கு போனார், சம்பாரிச்சார். அவர் வேலை செஞ்ச காலங்களில் வந்து சம்பளத்தை வந்து கவரில் போட்டு கொடுப்பாங்க, காசாக கொடுப்பாங்க. இப்போ தான் எல்லாம் செக்கில் போயிடுது அல்லது பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிடுறாங்க. அப்போல்லாம் கவரில் கொடுப்பாங்க, காசு வந்து கேஷ் தான். அப்போ அவர் வேலையிலேருந்து வருவாராம், அந்த காசை எடுத்துட்டு அப்படி வந்து அந்த பெட்டு மேலே அந்த காசை வச்சு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அந்த கட்டிலுக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு அந்த பணத்து மேலே கை வச்சு 2 பேரும் ஜெபம் பண்ணுவாங்களாம். அவர் சொல்கிறார், நான் சின்ன பையனை அதை நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு மாதமும் உங்கள் காசை எடுத்துகிட்டு வந்து அப்படி பெட் மேலே வைப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா அந்த காசு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உழைக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுத்தீங்க, எங்களுக்கு சம்பாதிக்க பலன் கொடுத்தீங்க, இந்த பணத்தை ஆசீர்வதிங்க, இது வீணா எதுவும் செலவாயிடக்கூடாது, இதில் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு அவர் கொஞ்ச நேரம் 2 பேரும் நல்லா ஜெபம் பண்ணுவாங்களாம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவங்க அப்பா எழுந்து அந்த கவரை திறந்து அதில் முதல்ல ஒரு பகுதி எடுத்து ஒரு கவரில் போடுவார். போட்டு இது கர்த்தருக்குரிய தசம பாகம் என்று எழுதுவார். திஸ் இஸ் காட்ஸ் மணி, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காய் நான் அவருக்கு படைக்கிற நன்றி காணிக்கைன்னு 10ல் ஒரு பகுதியை எடுத்து அந்த கவரில் வச்சிருவார். வச்சுட்டு இன்னொரு கவர் எடுப்பார்.
எடுத்து அதில் அந்த மாதம் வீட்டு வாடகைக்காக காசு எடுத்து இன்னொரு கவரில் போட்டு ஃபார் ரெண்ட் அப்படின்னு போடுவாராம். போட்டு முடிச்சுட்டு மீதி காசை இந்த பையனுடைய அம்மாட்ட கொடுப்பாராம். கொடுத்து, அம்மா இந்த மாதத்தை நீ முழுவதும் கவனிச்சுக்கோ அப்படின்னு. அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மா ஒரு நாளும் கடனும் வாங்கினதில்லை, யார்ட்டையும் போய் கெஞ்சினதும் கிடையாது. அந்த இருக்கிறத வச்சு ஒரு ஆள் சம்பளத்தை வச்சு நாங்கள் 2 பிள்ளைங்க வாழ்ந்து நாங்கள் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி ஆண்டவர் என்னை அமெரிக்காவில் என்னை ஆசீர்வாதமாக என்னை வச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் எங்கள் அப்பா என்கிட்ட கூட காசு கொடுப்பான்னு கேட்டது கிடையாது. அவர் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார், பண விஷயத்தில் அவ்வளோ உண்மையாக இருந்தார். இன்றைக்கி எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த பையன் அவங்க அப்பாவுடைய மரணத்தில் சாட்சி கொடுக்குறான். இது எப்படிப்பட்ட சாட்சி? கேட்கும்போதே இருதயம் குளிர்ந்தது. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும், நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். ஆண்டவரே உண்மையாக இருக்க எனக்கு கிருபை தாரும். 3 காரியம் உண்மை. முதலாவது பேச்சில் உண்மை, 2வது நடக்கையில் உண்மை, 3வது பணத்தில் உண்மை. Be truthful in word, be truthful in your walk, be truthful in your wealth. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த உண்மை உள்ள குடும்பமாய் நம் குடும்பங்கள் மாற கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம், ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார். எல்லாரும் சேர்த்து இன்னொரு முறை பாடுவோம். உண்மை வழி, உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கண்களை மூடி கரங்களை பற்றி சோமன். ஆண்டவரே, எங்க குடும்பத்தை பற்றி ஒரு பேர் இருக்கட்டும். உண்மை உள்ள குடும்பம், உண்மை உள்ள கணவன், உண்மை உள்ள மனைவி, உண்மை உள்ள பிள்ளைகள். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வார்த்தையில உண்மையா இருக்க கிருபை தாங்க. எல்லா நடவடிக்கையில உண்மையா இருக்க கிருபை தாங்க. எல்லா போக்குவரவுகள் என் செயல்பாடுகள்ல மறைவு ஒளிவு இல்லாமல் உண்மையா இருக்க கிருபை தாங்க. கர்த்தரனுக்கு கொடுத்த செல்வத்துல உண்மையா இருக்க கிருபை தாங்க. கணவன் மனைவிக்கு மறைப்பது, மனைவி கணவனுக்கு மறைப்பது, பிள்ளைகள் பெற்றோருக்கு மறைப்பது வேண்டாம். நம்முடைய குடும்பங்கள் வெளிப்படையான குடும்பங்களாய், உண்மை உள்ள குடும்பங்களா இருக்கட்டும். நம்முடைய சாமர்த்தியத்தையும் சாதுரியத்தையும் கர்த்தர் பார்த்து ஒரு நாளும் அதை பாராட்டவே மாட்டார். தந்திரக்காரனை தந்திரத்திலே பிடிப்பேன் என்று சொல்றார். தந்திரம் நமக்கு வேண்டாம், ஏமாற்று வேண்டாம், பொய்யும் புரட்டும் வேண்டாம். சாமர்த்தியசாலியா நம்ம இருக்கணும் அவசியம் இல்லை. சத்தியம் உள்ளவனா வாழணும்னு விரும்புங்க. சாமர்த்தியம் வேண்டாம், சத்தியமா வாழணும், உண்மையா வாழணும். ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தந்து ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையும் அந்த பாதையில நடத்துங்க. ஆண்டவரே, உத்தமமாய் நடக்கிற மனுஷனாக, மனுஷியாக, பிள்ளைகளாக குடும்பம் கட்டப்பட எங்களுக்கு கிருபை தர. கடந்த நாட்கள்ல ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு குறை இருந்திருக்குமானா தயவு செய்து மன்னிங்க. ஆண்டவரே, எங்கள் வழிகளை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள கிருபை தாங்க. வசனத்தை கேட்டு உணர்வடைந்து தவறான பாதைகள்ல இருந்து நாங்கள் திரும்பி
சத்தியத்திலே நடக்க கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த கிருபை தந்து ஆசீர்வதித்து நடத்துங்க. இந்த வசனத்தை கேட்ட மக்கள் இங்கே மாத்திரமல்ல, ஆன்லைன் வழியாகவும் கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களும் சத்தியத்தை பின்பற்றி நடக்க கிருபை தர சத்துவம் தாரும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.